अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराक्षरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்ரேந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏக்நாத்தி பாகவதம் 4வது சாப்டரில் 321வது ஓவி நாம் காணவிருப்பது கர்மயோகத்தை பற்றிய விளக்கம் இதில் சென்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து படிப்போம். மன்னா, ஒப்பற்றதான இந்த உன்னத கர்ம மார்க்கத்தின் தத்துவத்தை கேட்பாயாக. எந்த நெறியை கடைபிடித்தால் உள்ளே இருக்கும் ஆத்மா ராமன் பிரகடமாவானோ அதையே மேலும் விவரிக்கின்றேன். ஸோ ஆத்மாவை ஆத்மாராம்னு ஏக்நாத் மகாராஜ் வந்து எழுதியிருக்கார். ஸோ அதனால அதை அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் இந்த கர்ம யோகத்தை பற்றி இன்னும் நல்லா சொல்லித்தரேன். அதன் மூலியமாக நீ ஆன்மா என்பதை உணர்ந்து விடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆவியர் கோத்திர முனிவர் தொடர்கிறார். எவன் இந்த முறையில் கர்மயோகத்தின் மூலம் தன் அந்தக்கரணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிறானோ அவனே உண்மையான அறிஞன். இவ்வாறின்றி அஞ்ஞான மோகத்தினால் கர்மங்களின் பலன்களில் பற்று வைத்து செய்பவன் மீண்டும் மீண்டும் பிறவி சுழலிலே சிக்கி சம்சாரியாகவே உழல்வான். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பர்டிகுலரா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கரணம் தூய்மை. ஸோ unless and otherwise you don't follow the karma yoga, it is impossible to get purified your mind. மனம் சுத்தமடைய வேண்டும், அந்த கரணம் சுத்தமடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதற்குண்டான சிறந்த மார்க்கமாக கர்ம யோக மார்க்கம் எப்போதும் சொல்லப்படுகிறது. ஸோ அதனால இந்த இடத்துல எடுத்த உடனே அதை தான் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த கர்மயோகத்தின் வாயிலாக உன் அந்த கரணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்பவனே உண்மையான அறிவாளி, விப்ரன், அறிஞன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டா அப்படி இல்லாம அஞ்ஞான மோகத்துல கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணலேன்னா, இன் தி சென்ஸ் தட் கர்ம பலன்ல ஆசை வச்சு கர்மம் பண்ணினான். ஏன்னா கர்மயோகம்னாலே அதுதானே, ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லையா. ஸோ தேர்ஃபோர் கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணலைன்னாலும் சொல்லலாம், இல்லைன்னா கர்ம பலனை ஆசை வைத்து பண்ணினாள் அப்படின்னு சொல்லலாம். செய்பவன் மீண்டும் பிறவி சூழலில் சிக்கி சம்சாரியாகவே உழல்வான். இதே ஏக்நாத் மகாராஜ் எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். எந்த மனிதன் தான் செய்யும் கர்மங்களை இந்த முறையில் உண்மையாகவே எப்போதும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்கிறானோ அவனே பெரிய பண்டிதன், அவனே உண்மையான அறிஞன் என்று அழைக்கப்பட தகுதியானவன். இவர் சிம்பிளா வந்து கர்மயோகத்துக்கு உண்டான விளக்கம் பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்றானோ அப்படின்னு சொல்லாம ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற செயலே கர்மயோகம் அப்படிங்கிற ரேஞ்சில் இவர் ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி அவன் ஒருவன் செய்வானோ அவன் தான் உண்மையில் பண்டிதன், அவனை அறிஞன் என்றும் அழைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் தான் செய்யும் செயல்களின் பலன்களை தன் மனதில் பேராசையாக கொண்டு கர்மங்களை செய்யக்கூடிய மந்த புத்தி உடையவர்கள், மூட்ட மதிகள் இந்த சம்சார சூழலின் பெருவெள்ளத்திலே எப்போதும் மூழ்கி தவிப்பார்கள். கேட்பாயாக. அப்படி பண்ணாம ஈஸ்வரார்ப்பணம் பண்ணாம நீ நான் உனக்காகவே உன் பலனில் மேல் ஆசை வைத்து அந்த கர்மத்தை பண்ணும்போது மீண்டும் மீண்டும் பிறந்து அழக்கூடிய ஒரு சூழல் உனக்கு ஏற்படும். எவர்களுக்கு இந்த ஜட உலகின் மேல் கடுமையான அகந்தை நிறைந்துள்ளதோ அவர்களால் இந்த பந்தத்தில் இருந்து எக்காலத்திலும் விடுபட இயலாது. இதனால்தான் கர்மங்களின் நுட்பமான இயல்புகளை முனி சிரேஷ்டர் மீண்டும் விவரிக்கின்றார். ஆக்சுவலி இந்த உடம்பை நான் என்ற அகந்தை பாராட்டி கொண்டிருக்கும் போது, இந்த மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கும் போது, அதுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருக்கும் போது, அதுல ஈகோ ஹெவியா இருக்கும் போது, ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் திஸ் தேவ ரகசியம், லைக் பிரம்ம ரகசியத்தெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது. ஸோ அப்படியே கேட்டாலும் அவனுக்கு மிஸ்யூஸ் தான் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ தேர்ஃபோர் தி கர்ம யோகா இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் ஹூம் அப்படின்னா தோஸ் ஹூ ஹவ் காட் அப் இன்டு தி கேம் ஆஃப் ஈகோ, அதாவது அகந்தை, உடலே நான் என்ற அகந்தையின் பிடியிலே சிக்குண்டவர்கள் கண்டிப்பாக முறையாக கர்மயோகத்தை பயின்று படிப்படியாக அந்த கருண சித்தியை பெற்றால்தான் நான் பிரம்மம் என்ற அந்த அற்புத ஞானத்தை பெற முடியும். அப்படிங்கிற அந்த காரணத்தினால இவர் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். ஜட உடலின் மேல் கடுமையான அகந்தை நிறைந்துள்ளதோ, தேகாபிமானம் நிறைந்துள்ளதோ அவர்களால பந்தத்திலிருந்தெல்லாம் வெளிவர முடியாது. ஸோ அவன் கண்டிப்பா கர்மயோகத்தை பண்ணா மட்டும்தான் முடியும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார்.
நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல எரியும் நெருப்பிலிருந்து வெளிப்படும் சுடர்கள் அந்த நெருப்பை விட்டு தனித்து வேறாக இருப்பதில்லை. அதுபோல தத்துவார்த்தமாக ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகியல் பிரபஞ்சமும் ஈஸ்வரனை விட்டு தனித்து வேறாக இல்லை. கர்மயோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட் இஸ் இம்பாசிபிள் டு டிஃபைன் தி காட். ஈஸ்வரனை இன்ட்ரடியூஸ் பண்ணாம முழுசா கர்மயோகம் நிறைவேறாது. ஏன்னா கர்மயோகத்துல பலனை எதிர்பார்க்காதேன்னு மட்டும் சொல்றதில்லை, ஈஸ்வரார்ப்பணத்தை பத்தி சொல்லப்படுகிறது. அப்ப ஈஸ்வரனை பற்றி சொல்லாம ஈஸ்வரார்ப்பணம் எப்படி நிறைவேறும்? இப்ப நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல், அப்ப நான் செய்கிறேன்னா வேற யாரு செய்யறாங்க, வேற யாரு செய்வாங்கன்றது தெரியாம எப்படி கர்மயோகம் பண்ண முடியும்? ஸோ தேர்ஃபோர் கர்ம யோகத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி பக்தி இஸ் ஆல்சோ நெசசரி. இப்போ பக்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணாம, அப்படின்னா இறைவனை இன்ட்ரடியூஸ் பண்ணாம நம்ம கர்மயோகத்தை முழுசா செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இல்லையா? அப்போ இந்த ஸ்லோகத்துல ஈஸ்வரனை இன்ட்ரடியூஸ் பண்றார், அவ்வளவுதான். என்ன சொல்லியிருக்கார்? ஒட்டுமொத்த உலகத்தையும் நீ அந்த ஈஸ்வரனாகவே பார். இந்த உலகம் வேறு, அந்த கடவுள் வேறு கிடையாது. கடவுள் யார் என்ற டெபினிஷனுக்கு ஸ்ட்ரைட்டாவே நம்ம கிருஷ்ணா பீல்ல சொல்லக்கூடிய அனைத்தும் அவனே விஸ்வரூபன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரனுடைய விளக்கம் மிக அருமையாக இந்த ஸ்லோகத்தில் பிரதிபலிக்கின்றது. சோ இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் யார் என்றால் அது ஈஸ்வரனே என்ற ஒரு விஷயம் இதிலே அரங்கேறிருக்கின்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கார்? நெருப்பிலிருந்து வெளிப்படும் சுடர்கள் எப்படி நெருப்பை விட்டு தனித்து வேறுபட்டு இருப்பதில்லையோ, ஸோ நெருப்பு அப்படின்றது ஹீட், அதுல சுடர் அப்படிங்கிறது வெளியே வருது. அப்போ நெருப்பு வேற சுடர் வேறன்னு சொல்லிடுவீங்களா? இல்லையா? அந்த மாதிரிதான் ஈஸ்வரனிடத்திலிருந்தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்திருக்கின்றது. ஆகலால் ஈஸ்வரன் வேறு, உலகம் வேறு ஆயிடுவானா? Therefore, first try to understand that the concept of God, the God himself appears in the whole world என்கின்ற அந்த ஈஸ்வர தத்துவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கின்றார் இந்த ஸ்லோகத்துல. எரியும் நெருப்பிலிருந்து எழக்கூடிய சுடர்கள் அனைத்தும் அந்த நெருப்பிலிருந்து முற்றிலும் வேறானவை அல்ல என்று அறிவாயா? அவை பார்ப்பதற்கு தனித்தனியாக தோற்றமளித்தாலும் உண்மையில் அவை நெருப்பின் வடிவமே அல்லவா? ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஜுவாலையில பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வடிவங்கள்லாம் கூட உங்களுக்கு தெரியலாம். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் எவ்ரி திங் இஸ் கன்சிடர்ட் டு பி நெருப்பு. அதே மாதிரி தான் இந்த உலகத்திலே எத்தனையோ விதவிதமான வித்தியாசங்களை தெரியலாம், ஆனால் அத்தனையும் ஈஸ்வரனே அல்லவா? அதுபோலவே இந்த அசைவற்றவனான உலகியல் பிரபஞ்சம் என்பது சாட்சாத் ஈஸ்வரனை விட்டு தனித்து வேறாக இல்லை. ஆனால் அஞ்ஞானத்தினால் உண்டான தவறான பார்வையின் காரணமாக மூடர்களுக்கு இது ஈஸ்வரனிடத்திலிருந்து பிரிந்து வேறாக தோற்றமளிக்கின்றது. ஸோ ஆக்சுவலி நமக்கு அது தெரியலையே, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தோணும் இல்லை, என்னது எல்லாமே ஈஸ்வரனா, அப்ப நான் யாரு? எனக்கு அப்படி ஃபீல் ஆகல, அப்ப நான் ஈஸ்வரனா? நான் ஈஸ்வரன் எனக்கு தெரியல, அப்ப எல்லாம் ஈஸ்வரன் என்ன ஐயா சொல்றீங்க? நீ பாட்டுக்கு என்ன நம்ம பேசிட்டு இருக்கு என்று அறியாமை கண்கண்டு பார்க்கும்போது தெரியும் என்பதை புரிந்து கொண்டு அடுத்த ஸ்லோகத்திலேயே இந்த உண்மை ஞான கண்கொண்டு பார்த்தால் அன்றி அஞ்ஞான கண்கண்டு பார்த்தால் தெரியாது என்ற அந்த விஷயத்தையும் சேர்த்தே இங்கே சொல்லியிருக்கிறார். அஞ்ஞானத்தினால் உண்டான தவறான பார்வையின் காரணமாக மூடர்களுக்கு ஈஸ்வரனிடமிருந்து பிரிந்து வேறாக தோற்றமளிக்கிறது. இவனுடைய அந்த கரணத்தில் தெளிவான ஆத்ம ஞானம் திறந்து விடுகிறதோ அவனுக்கு இந்த உலகம் முழுவதும் கோவிந்தமயமாகவே சித்தியாகும். அவனது வேத உணர்வுகள் அனைத்தும் உடனடியாக வேரோடு அழிந்து போகும் அப்படின்னு ஈஸ்வர சிருஷ்டியினுடைய அந்த ஈஸ்வர தத்துவத்தினுடைய மகிமை அற்புதமாக விளக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் இஃப் யூ டோன்ட் நோ தி கிருஷ்ணா இட் இஸ் இம்பாசிபிள் டு சரண்டர் டு கிருஷ்ணா என்று அடிக்கடி நான் சொல்லுவேன். கிருஷ்ண ஃபீலில் திளைக்க வேண்டும் என்றால் முதற்கண் கண்ணன் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும், அவனது அன்பு தேவையது என்று உணர வேண்டும். அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்காக அவன் எப்படியெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றான் என்பதெல்லாம் உணர்ந்தால் அல்லது சரணாகதி நிகழாது என்ற காரணத்தினால் இவ்விஷயத்தை இங்கே வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சரியா? அப்ப இது யாருக்கு புரியும்னா, இந்த உண்மை யாருக்கு தெரியும்னா, கண்ணனே அனைத்துமாக இருக்கின்றான், ஒவ்வொரு கணமும் நம்ம எல்லாம் ரட்சித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றான் என்ற இந்த ஞானம் உள்ளவனுக்குத்தான் தெரியும். அப்படிங்கிறத விட அந்த கரணத்தில் தெளிவான ஞானம்னா அந்த கரணம் முதல்ல சுத்தி வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஞானம் புரியும் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்ந்து எடுத்துக்கலாம். அகில உலகிற்கும் அதிபதியான ஈஸ்வரனை தன் உள்ளத்தில் பிரகடமாக்கக்கூடிய கர்மயோகத்தின் உன்னத நோக்கம் இதுவே ஆகும். மன்னா, அடுத்த ஸ்லோகத்தின் தத்துவார்த்த பொருளை உனக்கு விவரிக்கிறேன் கேள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரியே இருக்கு பாருங்க. கர்மயோகத்தினுடைய மெயின் இன்டென்ஷன் என்னன்னா,
at the end of the karma yoga you will become the பக்தன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உன்னை பக்தனாக மாற்றுவதே கர்மயோகத்தின் நோக்கம். கர்மயோகத்தின் வாயிலாக உனக்கு ஈஸ்வரன் என்பதை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அவனது அன்பு உனக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அவனிடம் அர்ப்பணம் செய்து உன் கர்மங்களை செய் என்று உணர்த்தப்படுகிறது. தி மொமெண்ட் அதெல்லாம் நீ செய்யும் போது என்ன ஆகும்னா நீ கர்ம யோகியிலிருந்து பக்தனாக மாறிவிடுகின்றாய். சோ இதுதான் நோக்கம்னே சொல்லியிருக்காரு பாருங்களேன். விஸ்வேஸ்வரனை தன் உள்ளத்தில் பிரகடமாக்கக்கூடிய கர்மயோகத்தின் உன்னத நோக்கமே இதுவே ஆகும். மன்னா அடுத்த ஸ்லோகத்தின் தத்துவத்தை பார்க்கலாம். தங்கமானது கடகம், குண்டலம் போன்ற பல ஆபரணங்களை வளைத்து பிரிக்கப்பட்டு தோற்றமளித்தாலும் அது தங்கமே தவிர வேறில்லை. அதுபோல தூய்மையான பிரம்மத்தினிடத்திலிருந்து மாயையினால் கற்பிக்கப்பட்ட இந்த உலகில் பிரபஞ்சமும் பல வடிவங்களாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றது என்று இந்த இடத்தில் மீண்டும் அது எப்படி இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும், இவ்வளவு விகாரங்கள் இருக்கு, என்ன வேற வேறையா இருக்கு, எல்லாத்தையும் போய் ஒண்ணுங்கிறீங்க, எல்லாத்தையும் ஈஸ்வரனுங்கிறீங்க, என்னால நம்ப முடியலையே அப்படின்னு நமக்கு தோணிடுமா? அது முதலே சொல்லிட்டாரு, ஞான கண் கொண்டு பார்த்தால் புரியும், அஞ்ஞான கண் கொண்டு பார்த்தால் புரியாதுன்னு. பட் அஞ்ஞான கண்ணு தானே எனக்கு வச்சிருக்கேன், எனக்கு புரியவை அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அவர் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? எக்ஸாம்பிள் காட்ட வேண்டியது இருக்கு. டே தங்கத்தை பாடுற, நகைகளை பாடுற, நகைகள்ல எத்தனையோ பேதம் இருக்குடா, உண்மையில தங்கத்துல பேதம் இருக்காடா, தங்கமே பேதம் மாதிரி தெரியுதுடா, ஆனா உண்மையில பேதமாடாது என்று நாம் சொல்வதன் வாயிலாக இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வித்தியாசங்கள் நிறைந்திருந்தாலும் உண்மையில் அவை அனைத்தும் பிரம்மத்திலிருந்து வந்ததே என்ற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இதை விரிவாக ஏக்நாத் மகாராஜ் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். தங்கத்தால் செய்யப்பட்ட வளையல், காதணி போன்ற ஆபரணங்களை ஒற்று நோக்குவாயாக. அவை வெவ்வேறு வடிவங்களில் நமக்கு தோற்றம் அளிக்கின்றன. ஆனால் அந்த வடிவங்கள் எல்லாவற்றின் உள்ளேயும் இருப்பது உண்மையாகவே ஒரே தங்கம் தானே? ஆமையாம். அது போலவே இந்த பிரபஞ்சம் பிரம்ம தத்துவத்தின் மீது மாயையானது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச கற்பனையை ஏற்றி வைத்துள்ளது. ஆனால் தத்துவ விசாரணையோடு உற்று நோக்கினால் இந்த உலகம் முழுவதும் வெறும் பரபிரம்மே தவிர வேறில்லை என்பது தெளிவாகும். ஸோ அதை அங்கே டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த தத்துவ விசாரணையோடு பார்க்கணும், ஞான கண் கொண்டு பார்க்கணும். அப்ப யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஜஸ்ட் கல்பனையினால் இந்த பிரபஞ்சம் இப்படி இருக்கிறதே தவிர அது உண்மையில இல்லை, பிரம்மத்தினுடைய கல்பனை தான் அது என்று புரியும் போது, அல்லது மாயையின் கற்பனை என்று உனக்கு புரியும் போது இந்த உண்மை உனக்கு மிக தெளிவாக விளங்கும் அப்படின்னு சொல்றார். இத்தகைய செய்ய முடியும். இப்ப கிருஷ்ணாபில் பக்தி யோகம் தானே சொல்லிட்டு வந்தாங்க, அது முடிச்சிட்டு உடனே ஞானத்துக்கு வந்துட்டாங்க என்ன? இல்ல, நான் அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு சொல்றேன். ஏன்னா ஏன் இங்க இருந்து டைரக்டா பரபிரம்ம தத்துவம் சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியல. அடுத்த ஸ்லோகத்துல அப்படிதான் ஜம்ப் ஆறாரான்னு பார்க்கலாமே. இத்தகைய அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து விடுகிறதோ அவன் உலகியல் கர்மங்களை செய்தாலும் தாமரையிலே தண்ணீர் போல முற்றிலும் பற்றற்று விளங்குவான். அவனது சம்சார பந்தம் ஆரம்பத்திலேயே மறைந்துவிட அவன் எப்போதும் தன் ஆன்ம சுகத்திலேயே மூழ்கியிருப்பான். ஞானத்துக்கு போன மாதிரிதான் தெரியுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரந்தத்தினுடைய நோக்கம் நம்ம பக்தியில தலைக்க வைக்கிறது தான். அதுக்காக தானே ஈஸ்வரனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸ்வர சரணாகதி செய்ய வைத்து அதன் வாயிலாக நான் ஒன்ஸ் ஈஸ்வர சரணாகதி செஞ்சுட்டேன்னாலே ஆல்மோஸ்ட் ஈஸ்வரன் யாரு? பிரம்மன் தான். நீ இங்க சரணாகதி பண்ண மொமெண்ட்ல நீ பிரம்மமா தான் ஆக போற. ஸோ தெர் இஸ் நோ, அந்த செகண்ட்ல அந்த மொமெண்ட்லேயே இந்த ஈஸ்வரனிடம் சரணாகதி செஞ்ச மொமெண்ட்லேயே we are going to realize that we are Brahma. ஏன்னா ஈஸ்வரா இஸ் பிரம்மா, and therefore if you surrender to ஈஸ்வரா then you will also become Brahma. இது ஃபேக்ட் தான். பட் அந்த ஃபேக்ட் அப்படிங்கிறத நம்ம நேரடியா சொல்றது அத்வைத கிரந்தம், டைரக்டா பிரம்மத்தை காட்டும். ஆனா இந்த மாதிரி பாகவதம் போன்ற கிரந்தங்கள் நமக்கு ஈஸ்வரனை காட்டித்தான் பிரம்மத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா அஷ்டாவக்ர கீதையில நம்ம கவனிச்சோம்னா ஈஸ்வர தத்துவம் அதிகமா வராது. டைரக்டா பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா ஜீவ பிரம்மோ நாப்பர அப்படிங்கிற இந்த விஷயம் தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர இந்த எலாபரேட்டா அந்த ஈஸ்வர தத்துவம் அதிகமாக வராது. இதுல வந்திருக்கு. பட் இங்க சொல்றத பார்த்தா அவர் இந்த ஈஸ்வரன், நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் இவர் பிரிக்கிறதே கிடையாது. ஸோ பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் ஒன்னாக்கியே தான் இந்த கிரந்தம் பேசி கொண்டு வருகிறது. அதனால நம்ம இதை ஈஸ்வரன் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பிரம்மம்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. சோ இந்த பரபிரம்ம தத்துவத்தின் மீது மாயையானது ஒட்டுமொத்த பிரபஞ்ச கற்பனையை ஏற்றி வைத்துள்ளது.
ஆனால் தத்துவ விசாரணையோடு உற்று நோக்கினால் உலகம் முழுவதும் வெறும் பரபிரமே தவிர வேறில்லை என்பது தெளிவாகும். இது முழுக்க முழுக்க ஞானமயமாக இருக்கிறது. இத்தகைய அசைக்க முடியாத நம்பிக்கை எவனுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து விடுகிறதோ அவன் உலகியல் கர்மங்களை செய்தாலும் தாமரையிலே தண்ணீர் போல் முற்றிலும் பற்றற்று இருக்கின்றான். அவனது சம்சார பந்தம் ஆரம்பத்திலேயே மறைந்துவிட அவன் எப்போதும் தன் ஆன்ம சுகத்திலேயே மூழ்கியிருப்பான். ஒன்ஸ் இது எல்லாமே ஒன்னஸ் ஃபீல் இஸ் ஜஸ்ட், நான் அடிக்கடி அதான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் போகணும் அப்படின்னா நம்ம ஆலி ஸ்டேஜ்குள்ள போகணும். கர்மான்னு பாரு, லா ஆஃப் கர்மா. See, we can give tons of knowledge to eliminate the likes and dislikes, but this one particular knowledge, like one I am all, நானே அனைத்தும் பிரம்மமே, இங்கே பிரம்மத்தை தவிர வேற இல்லை, இது ஒண்ணு உள்ள போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே கர்ம பந்தம் எங்கிருந்து வரும்? அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளத்தில் இது மட்டும் ஆழமா பதிஞ்சிட்டா உலகியல் கர்மங்களை அவன் செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்கா அவன் மாயேன்னு புரிஞ்சுட்டு தானே செய்வான். அதுல எங்க ஒட்ட போறான்? அவன் தாமரையிலே தண்ணீர் மாதிரி தான் இருப்பான். சம்சார பந்தம் அந்த மொமெண்ட்லேயே அவனுக்கு இல்லாம போயிடுது. எப்போதும் ஆன்ம சுகத்தில் மூழ்கி இருப்பான் என்று சொல்லத்தான் வேண்டுமா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் ஒன்னஸ் ஃபீல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கர்மங்களின் பந்தம் சற்றும் இல்லாத எல்லையற்ற தூய்மை வாய்ந்த ஜீவன் முக்தன் நிலை இதுவே ஆகும். மகாபிரபுவே, இந்த ஞான உரையாடலின் அடுத்த உன்னதமான தொடர்ச்சியை கூறலாமா அப்படின்னு மேபி இது சப்ஜெக்ட் அடுத்த மாதிரிதான் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கர்மயோகத்துல இருந்து ஆரம்பிச்சு ஞான யோகத்துல கொண்டு போய் முடிச்சிட்டாரு. இதுதான் ஜீவன் முக்தன் நிலை அப்படின்னும் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. ஓகேவா? வேதங்கள் அனைத்தும் நாராயணனை பற்றியே கூறுகின்றன. யாகங்கள் யாவும் நாராயணனையே சென்றடைகின்றன. யோகங்கள் அனைத்தும் நாராயணனையே அடைவதற்காக செய்யப்படுகின்றன. உலகில் உள்ள தார்மீக கிரியைகள் அனைத்தும் நாராயணனுக்கே அர்ப்பணமானவையா? இப்ப என்ன சொல்லுவ? அது இப்படி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நாராயணன் தான் நம்ம பிரம்மம், இவங்க நாராயணன் பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா கன்ஃபியூஷன் இருக்காது. வேதங்களின் முதன்மையான மற்றும் உண்மையான நோக்கம் ஸ்ரீ நாராயணனின் உன்னதமான திவ்ய சொரூபத்தை விவரிப்பதே ஆகும். உலகில் உள்ள யாகங்கள், வேள்விகள் போன்ற எல்லா கிரியைகளும் இறுதியில் அந்த நாராயணனுக்கே சமர்ப்பிக்கப்படுகின்றன. கேட்பாயாக. See, everything it is meant to devote for the நாராயணா. நீ நாராயணனுக்கு அர்ப்பணம் செய்வதற்காகவே நீ பிறந்திருக்கின்றாய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நன்றி உள்ளவன் கண்டிப்பா அதை தான் செய்வான். நன்றி இல்லாதவன் தான். ஏன்னா நாராயணன் உனக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது நீ அவனுக்கு அர்ப்பணம் பண்ணாம இருக்க முடியுமா? ஏன்னா நீங்க கேட்பீங்க, நாராயணனுக்கு எதுக்கு அர்ப்பணம் பண்ணணும், ஏன் பண்ணலைன்னா என்ன ஆகும் இதெல்லாம் கேட்கக்கூடாது. இது லவ்ல நீ அன்பிருந்தா உனக்காக இவ்வளவும் செய்து, உனக்காகவே ஏற்கனவே அவன் அர்ப்பணம் பண்ணிட்டான் உனக்காக. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ அர்ப்பணம் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? ஸோ தேர்ஃபோர் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம அர்ப்பணம் பண்றதுக்காகவே தான் இருப்போம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. யோக நெறிகளும் யாகங்களின் சாதனங்களும் தார்மீக கிரியைகளும் கர்மங்களின் ஆச்சரணங்களும் ஆகிய இவை எல்லாமே சாட்சாத் நாராயணனின் வடிவங்களே ஆகும். அவை தவிர தனித்து வேறொன்றும் இங்கே இல்லை. இதை நீங்க இன்னொரு விதமா புரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொன்னேன், நன்றி கடன் இருந்தா நீ எல்லாத்துக்கும் அர்ப்பணிப்ப அப்படின்னு. உங்ககிட்ட என்ன மண்ணாங்கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீ அர்ப்பணிக்கிறது எல்லாமே அவன் கொடுத்ததுதான். நீ அர்ப்பணிச்சா கூட நீ என்னத்தை அர்ப்பணிச்சதா ஆகும். எல்லாம் தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. இங்க இருக்கிறது எல்லாமே அவன் தானே. யோக நெறிகள், யாகங்களின் சாதனங்கள், தார்மீக கிரியைகள், இங்க நீ உச்சரிக்கிற மந்திரங்கள், நீயா கண்டுபிடிச்ச மந்திரத்தை எல்லாம் அவன் கொடுத்தது தானடா உனக்கு. ஆகிய இவை எல்லாமே நாராயணன் வடிவங்களே ஆகும். அப்படி இருக்கும்போது நீ அர்ப்பணம் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? See, you are nothing before him, everything is he himself இல்லையா? அவன் தானே எல்லாமே இருக்கான். அப்படி இருக்கும்போது அப்புறம் அர்ப்பணம் பண்ணாம இருக்கிறதுன்றது டோட்டலா சான்ஸே இல்லை. ஸோ நன்றி உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துதான் ஆகும். நீ அர்ப்பணம் பண்ணித்தான் செய்ய வேண்டும். இத்தகைய உறுதியான நிச்சயம் எவனுடைய அந்த கரணத்தில் நடைபெற்றுள்ளதோ அந்த புருஷன் உலகியல் கர்மங்களை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டான். ஆக்சுவலா அந்த முழுமையான பக்தி சரணாகத பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிறதே கண்ணனுக்காக, நான் வாழ்றதே நாராயணனுக்காக, நான் செயல் செய்வதே அவனுக்காக, நான் மூச்சு காற்று விடுவதே அவனுக்காக என்றெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கணும். அந்த புருஷன் உலகியல் கர்மங்களை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டான். ஏன்னா எனக்காக செய்யணும்னா தானே எனக்கு பந்தம் வரப்போகுது. நான் தான் எனக்காக எதுவும் செய்ய போறதில்லை.
அப்ப நான் விழுந்து விழுந்து செய்வேன். ஏன்னா நான் என் கண்ணனுக்காக செய்யாம எப்படி இருப்பேன்? நான் அப்படித்தான் செய்வேன். ஆனா நான் என்னதான் பண்ணாலும் பந்தத்துல சிக்க மாட்டேன். ஏன்னா நான் எனக்காக இங்க பண்றேன், என் கண்ணுக்காக இல்ல பண்றேன். சோ சிம்பிள். நீ சரணாகத பாவத்துல இருந்து கொண்டு என்னதான் கர்மம் பண்ணினாலும் நீ கர்ம பந்தத்தில் சிக்கவே முடியாது என்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அந்த புருஷன் உலகியல் கர்மங்களை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டான். எவன் எவ்வித கடினமான பிரயத்னமின்றி இயல்பாகவே உன்னதமான நைஷ்கர்மிய நிலையை அடைந்து விடுவான் கேட்பார். இதுல இன்னும் ஒரு பெரிய பியூட்டி இருக்கு. என்னன்னா எஃபோர்ட்லெஸ் ஆக்ஷன். நீ செய்வ, ஆனா நான் செய்யறேன்ற ஃபீலிங் இல்லாம, நீ செய்வ, ஆனா நீ எஃபோர்ட்டே எடுக்காம, நீ செய்வ, ஆனா ஆட்டோமேட்டிக்கா, அப்படின்னா முயற்சியே இல்லாம தானாக. ஸோ இஃப் யூ டூ திஸ் ஆக்ஷன் லைக் திஸ்ன்னா நீ பிரம்ம பாவத்தில் இருக்கப்போ நீ சரணாகத பாவத்தில் இருக்கன்னு சொல்றேன். இப்ப சரணாகத பாவத்தில் இருக்கும்போது அவன் கடினமான கர்மங்களை கண்டு அஞ்ச மாட்டான்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன? அவன் நான் பண்ண போறேன், அந்த கர்மத்தையும் அவன் ஆட்டோமேட்டிக்காக இறைவனர்களால் பண்ண போகின்றான். அப்படிங்கிறப்போ இங்கதான் நைஸ் கர்மிய சித்தி அவனுக்கு கிடைக்கிறது. அப்படின்னா அவன் எதுவுமே செய்ய மாட்டான், பட் ஆனாலும் அவன் உடல் தானாக இயங்கும் அப்படிங்கிற நிலைதான் நைஸ் கர்மிய நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கர்மயோகத்தின் தூய்மையான இந்த உட்பொருளை ஆவிர் கோத்திர முனிவர் அரசனுக்கு தெளிவாக விவரித்தார். இதை கேட்ட விதேக மன்னனான ஜனகர் தன் உள்ளத்தில் அளவற்ற பேரானந்தம் அடைந்தார். ஆக்சுவலா ஈஸ்வரார்ப்பணம் இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் இன் கர்மயோகா. கர்மயோகா பக்தி அந்த ஈஸ்வரார்ப்பணம் இல்லாம கர்மயோகம் முழுமை அடையாது அப்படிங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ தற்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ நாராயணனை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ அவனுக்காக அர்ப்பணம் பண்ணிடுவ. அவனுக்கு அர்ப்பணம் பண்ணாம வாழ முடியாதுன்றத தெரிஞ்சுப்ப. பட் ஒன்ஸ் நீ அர்ப்பணம் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ பிரம்மமாவே மாறிடுவ. ஸோ திஸ் டெக்னிக் கோஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை ஆபீர் கோத்திர முனிவர் சொல்லதை கேட்ட ஜனகன் சந்தோஷப்பட்டான். முனிவரின் இத்தகைய உன்னதமான உபதேசத்தை கேட்டு மன்னன் தன் உள்ளத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சியுற்றான். பின்னர் அவன் தன் இரு கைகளையும் கூப்பி மிகுந்த மரியாதையுடன் அடுத்த கேள்வியை கேட்க தொடங்கினான். என்ன கேட்கிறான்னு பார்க்கலாம். ஜனக மகாராஜா கூறினார், முனி சிரேஷ்டர்களே, எல்லையற்ற தேஜஸை கொண்ட பகவான் விஷ்ணுவின் மாயை எத்தகையது? அந்த மாயையின் இயல்பை பற்றியும் அதிலிருந்து விடுபட்டு மனிதன் அடையும் உன்னதமான பரம கதியை பற்றியும் எங்களுக்கு மேலும் விவரித்து கூறி அருள வேண்டும். இப்போ ஜனகனுக்கு மாயாவை பற்றிய விவரம் எனக்கு வேணும். கண்ணனை பற்றி தெரிந்தால் போதுமா? கிருஷ்ண மாயையை பற்றி எனக்கு தெரிய வேண்டாமா? கண்ணன் எப்படியெல்லாம் மாயை செய்கின்றான், மாயையாக இந்த உலகத்தில் எப்படி வலம் வருகின்றான் என்றெல்லாம் எனக்கு இன்னும் அழகாக சுட்டி காட்டினால் சரணாகதி மிக விரைவாக ஆகிவிடும் அல்லவா? ஏன்னா கண்ணனை நம்ம மொட்டையா சொல்ல முடியாதுல்ல, அவனே அனைத்துமாக எப்படியெல்லாம் வருகின்றான். நம்ம கிருஷ்ணாபில்ல மேஜரா என்ன சொல்லுவோம்? கண்ணன்னு பாரு. அது எப்படி கண்ணை வந்து வில்லனா வர்றான்? டே லீலையாக வர்றான், விளையாட வருகின்றான், உன்னை மகிழ்விப்பதற்காக பல்வேறு வேஷங்களில் வருகின்றான் என்று பாருன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ மாயை இன்ட்ரடியூஸ் பண்ணாம கண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? ஸோ இந்த ஒட்டு கிருஷ்ணாபில சொல்லும் போது மாயை ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நீ அனைத்தையும் கண்ணன் என்று பார், கிருஷ்ண மாயையாக பார் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதனால கண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ண கையோட எனக்கு நம்மளுடைய மாயையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்க மாட்டேங்களா அப்படின்னு ஜனகன் கேட்கின்றான். பேரறிவு படைத்த விதேக மன்னன் தன் இரு கைகளையும் கூப்பி, சுவாமி, கடப்பதற்கே மிகவும் கடினமானதும் மகா பிரம்மாண்டமானதுமான அந்த பகவானுடைய மாயை பற்றிய வரலாற்றை எனக்கு கூறுங்கள் என்று அவன் கேட்கின்றான். நாராயணரின் மாயை எல்லையற்றது. அது உலகில் உள்ள அனைவருடைய புத்தியையும் மயக்க உள்ளது. அந்த மாயையை முற்றிலும் நீக்கி ஆத்ம சித்தி அடைவது எவ்வாறு? அதற்கான வழி எனக்கு விவரிக்க வேண்டும். கண்ணன் மாயையாக வந்துள்ளான் என்பதை நான் உணராமல் அது உண்மை என்று நம்பி நான் சிக்கி சின்னாபின்னம் ஆகிவிடுகின்றேனே. அவன் மாயையாகத்தான் வருகின்றான் என்று நான் உணரும்படியாக எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஈஸியா மயக்கிடுறான், உண்மைன்னு நம்ப வச்சிடுறான். அதை நான் நம்பாம எல்லா இடத்துலையும் நாராயணனை பார்க்கறதுக்கு எனக்கு உபாயத்தை சொல்ல வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. எனவே ஓ முனி சிரேஷ்டரே, எந்த மாயையின் ரகசியத்தை அறிந்தால் இந்த சம்சார கடலிலிருந்து ஜீவன் விடுபட்டு உன்னதமான பரமகதியை அடைய முடியுமோ அந்த தத்துவத்தை எனக்கு விவரித்து கூற வேண்டும் என்று வேண்டினான். அடுத்த ஸ்லோகத்தை நாளை நாம் பார்க்கலாம்.